ஒரு மூத்த அரசியல்வாதி திரு செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய வருகை அந்த தற்கொலைன்னு சொன்ன அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லைங்க. தற்கொலைன்றது உண்மையாக இதற்காக அப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படும். இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை நீங்கள் வந்து தற்கொலைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் தாவைக்கால போய் சேர்ந்த அதே இளைஞர்கள் நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க. அப்போ விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக வேண்டுமென்றே பிளான்ட் பண்ணி யோசித்து வைக்கப்பட்ட பேர் தான் தற்கொலை. இப்போ செங்கோட்டையனுடைய வருகை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம், மைனஸாக பார்க்குறீங்களா? ப்ளஸ் தாங்க, மைனஸாக நான் பார்க்கல. மூத்த அரசியல்வாதி போன்ற செங்கோட்டையனுக்கு திமுகவில் போக முடியாது, துரோகின்னு ஒன்று. கரெக்டுங்களா? அப்போ அவர் நீங்கள் ரொம்ப எதிர்காலம் இருக்கிற ஒரு கட்சியில் நம்ம ஏன் போய் சேரக்கூடாது அப்படின்றது தானே அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. விஜயுடைய ஆலோசனை கூட பரவாயில்ல சார், ஆனால் புஷியானதுடைய ஆலோசனைக்கு இணங்க அப்படின்றப்போ செங்கோட்டையனுடைய அந்த ஒரு இது கொஞ்சம் ஏற்கிற மாதிரி இல்லையா? ஏங்க, அதுக்கு செங்கோட்டையன் கவலைப்படுமா, நீங்கள் கவலைப்படுமா? நமக்கே அது கவலையாக இருக்குது சார். செங்கோட்டையன் கவலைப்படலையே அதை பற்றி. இப்போ விஜயுடைய கட்சிக்கு வந்து திரு ஆதவ அர்ஜுனா வந்தார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளவருடைய ஃபோட்டோ எடுத்து பாக்கெட் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. ஆனால் இவர் செங்கோட்டையன் வராரு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு. ஈவன் அவங்களுடைய கட்சி ஆபீஸ்ல 5 கொள்கை தலைவர், இந்த பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் அவர் சேர்க்கிறாரு. எப்படி சார் இது ஒரு நகைச்சுவையா இருக்கு? இதுதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுல என்னங்க காமெடி இருக்கு? இவ்வளவு வருஷம் ஒரு கட்சிக்கு லாயலா இருந்திருக்காரு, பாக்கெட்ல படம் வச்சிருந்திருக்காரு. இது ஒரு பிரச்சனையா இல்ல? ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடைய புகைப்படத்தை வச்சிருந்தா திரு விஜய் அனுமதிச்சிருப்பாரு. அவர் வைக்கலையே. திரு செந்தில் பாலாஜியை பத்தி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணாரு. அதே செந்தில் பாலாஜி திமுக மனக்கசப்பு ஏற்பட்டு என்னால உதயநிதி எல்லாம் ஏத்துக்க முடியலன்னு சொல்லி வெறுப்பாயிட்டு இதே தாவைக்காக வராருன்னா ஏத்துப்பாரு. நீங்க எந்த உலகத்துல வாழ்றீங்க? நான் உண்மையா கேட்கிறேன் சார். நான் இல்ல அப்படி ஒரு நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஏன் சார் நடக்காது? அவர் என்ன கட்சி மாறாதவரா செந்தில் பாலாஜி? ரைட், இல்ல மாற மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதுல மாற மாட்டாரு, இங்க தாவைக்காக வர மாட்டாரு, அவர் ஆக்ட் பண்ண மாட்டாரு. இப்போ நேற்றைக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர் கேட்கும்போது நீங்க வந்து ஏன் டிவிகே ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறீங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, டிவிகேவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா கொள்கை ரீதியாக அவங்கள விட்டுருங்க, அவங்க திமுக மேல ஒரு வெறுப்பை உமிழ்றாங்க, அதனால தான் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு குடும்ப ஆட்சின்றாரு. ஏன் நீங்க வெறுப்பாவீங்க? மன்னராட்சின்றாரு. உங்களுக்கு கொள்கை எல்லாம் மறந்துட்டு கொள்ளைன்னு நிற்கிறீங்கன்னு சொல்றாரு. பாலாத்துல கொள்ளை எவ்வளோ அடிச்சாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொய்யா? திமுகவுடைய தூண்டுதல் அவர் பேசுறாருன்னு தான் நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆப்வியஸா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏங்க நீங்க பாருங்க, நீங்க அண்ணன் திருமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? அண்ணன் திருமா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஆளா? அது ஒரு கூட்டணி தர்மமா பார்க்கும். எது கூட்டணி தர்மம்? அவங்க தவறு பண்ணும்போதெல்லாம் அதை சகிச்சுட்டு இருக்குதா கூட்டணி தர்மம்? அவ்வளோ பேசும் திரு விஜயால ஏன் சார் தமிழ்நாட்டு மக்கள் பலராலும் சொல்லக்கூடிய டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்ல முடியல? டாஸ்மார்க்கை யார் இன்னைக்கு மூடுற சொன்னா? திமுக சொல்லிட்டு வந்தாங்க. வேற யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை? சார் ஈவன் விசிகா, நாம் தமிழர், இடதுசாரி விசிகா எங்க கேட்டுச்சு? இப்போ மாநாடு நடத்துனாங்க. மது கடைகளை மூட, தேசிய மது கொள்கை வேணும்னு மாநாடு நடத்துனாங்க. என்ன வளர்றீங்க நீங்க? மதுக்கடையை மூடணும்னு சொல்ல நெவர். உலகம் முழுவதும் எப்படி நீங்க மதுக்கடைகள் மது இல்லாம வந்து ஏதோ ஒரு நாடு இருக்கா? எந்த நாடுமே இல்ல. அப்புறம் மதுக்கடையை இதுல வர்ற ஊழலை நீங்க சரி பண்ணுங்க. 50,000 கோடி புலனாலும் டாஸ்மாக் நட்டத்துல ஓடுது. ஏன் நட்டத்துல ஓடுது? டாஸ்மாக் நட்டத்தில் போதா? உண்மைதாங்க. நாம் தமிழரில் இருக்கக்கூடிய வாக்குகளையுமே திரு விஜய் அவர்கள் பெறுவார்னு சொல்லும் பொழுது நாம் தமிழ் ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க வாக்கு எங்களுக்கு எப்பயும் வரல, இங்கிற வாக்கு அங்கே போக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம் வரத்தானே செய்யும். கொஞ்சம் தான் வரும்ன்றீங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் த பிராட் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரெட்பிக்ஸ் ஊடகத்தினுடைய ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதை ஒரு தற்குறிகள் கட்சின்னு விமர்சனம் பண்ணாங்க. காரணம் கேட்டிங்கன்னா ஒரு மூத்தவர்கள் யாருமே இல்லை, அரசியல் அனுபவம் இல்லாதவங்களாம் சின்ன பசங்களாம் சேர்ந்து ரசிகர் மன்றமாக வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி திரு செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய வருகை அந்த தற்குறின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லைங்க. தற்குறின்றது உண்மையாக இதற்காக அப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இப்போது இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை நீங்கள் வந்து தற்கொலைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் தாவைக்கால போய் சேர்ந்த அதே இளைஞர்கள் நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க. அப்போது விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக வேண்டுமென்றே பிளான்ட் பண்ணி யோசித்து வைக்கப்பட்ட பேர் தான் தற்கொலை. இப்போது இந்த விமர்சனத்தை செங்கோட்டையன் போய் மாற்றிடுவாருன்னா மாற்ற மாட்டார். ஏன்னா இது வச்சதே விமர்சிக்கிறதுக்காக தான். அப்போ இவரையும் தற்கொலை அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து உண்மையிலே நடக்கும். இப்போ செங்கோட்டையனுடைய வருகை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம், மைனஸாக பார்க்குறீங்களா? ப்ளஸ் தாங்க, மைனஸாக நான் பார்க்கல. நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கொள்கை இதெல்லாம் விட்டுருவோம், ஒரு மாற்று அரசியல் வந்து முன்வைக்கிறாரு. முக்கியமாக வைக்கக்கூடியது இந்த ஊழலுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. சரி, அதிமுக கலந்து வருகிறார் செங்கோட்டையன். ஏற்கனவே ஊழல் வழக்கில் 4 ஆண்டு கால சிறை தண்டனை வந்து பெற்றவர், பின் வந்து விடுவிக்கப்படுறாரு.
எனக்கு தெரிஞ்சு அதிமுக திமுக இருக்கவங்களாம் அப்படி கட்டுறோம்னு சொன்னா நான் ஒரு நாள் நம்பவே மாட்டேன். இப்படிப்பட்ட நபர்கள் வந்து உள்ள வரும் பொழுது நபர்கள்னு நீங்க சொல்றீங்க நபர் அதான் ஒற்றை நபர் தானே. இவருக்கு கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை இடி ரைட் அவர் மேலே போச்சு, எத்தனை எஃப்ஐஆர் ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு, எத்தனை குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கப்பட்டது. அப்படி பார்த்தா திமுகவில் இன்றைக்கு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்களோ இல்லை முன்னாள் அதில் பெரும் ஆளுமைகள் இருக்கக்கூடியவங்களோ யாருமே பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கில் சிறைக்கு இது வரைக்கும் செல்லல. நான் 2G எக்ஸ்பெக்ட் நான் சொல்றது வழக்குகள் இப்போ நான் ரொம்ப கரெக்டாக சொன்னேன். லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், லாஸ்ட் 5 இயர்ஸ் ஏடிஎம்கே பீரியடில், லாஸ்ட் 10 இயர்ஸில் ஏடிஎம்கே பீரியடில் இவர் கேபினெட் மினிஸ்டர் தானே இருந்தார். எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷத்தில் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் இவர் கொடுக்கல, கடந்த முறை வந்து இவர் கொடுக்காம விட்டாங்க. ஸோ அதில் இல்லைன்றதுக்காக ஒரு அப்பழுக்க இப்போ இன்னைக்கு அவருக்கு மேலே குற்ற வழக்குகள் எத்தனை நிலுவையில் இன்னைக்கு வந்து ஒரு ஊழல் வழக்கு இல்லை. அப்போ அது போதும் தானே. ஓகே, அது போதும் நினைக்கிறீங்களா நீங்கள்? ஒருத்தர் போய் சேர்ந்துருக்கிறாரு, அதுக்குள்ள நீங்க ரொம்ப தெளிவா வார்த்தைகளை வந்து ப்ளூரல்ல சொல்றீங்க. நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் தானே போயிருக்கிறாரு. இல்லை இனிமேல் ஏன் நான் சொல்றேன்னா, அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு கிரைட்டீரியாவா தமிழக வெற்றி கழகம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ செங்கோட்டையன் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுக வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னார். அங்கே வேலைக்காக வெளியே வந்துட்டார். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, திமுக இதுக்கு முன்னே போய் சேர்ந்து இதுக்கப்புறம் உதயநிதி வழக்கு இன்பநிதி வழக்கு நம்மளால சொல்ல முடியாத வயசு ஆயிடுச்சு. விஜய் அவர்கள்கிட்ட போனால் ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வந்து இருக்குது, எங்கேயோ ஆகிற எம்எல்ஏ இங்கே ஆகலாம் அப்படின்றதுக்காகவா, இல்லை செங்கோட்டையனுக்கு உண்மையாகவே விஜயுடைய தலைமை ஏற்கணும்? இல்லைங்க, நீங்க சொன்னது ஒரு ஹாஃப் வந்து உண்மை. எப்படிங்க அவர் சரி பாஜக ஏன் போகல? அவர் பாஜகவில் தமிழ்நாட்டில் எதிர்காலம் இல்லை தனிப்பட்ட முறையில். அப்போ மூத்த அரசியல்வாதி போன்ற செங்கோட்டையனுக்கு திமுகவில் போக முடியாது, துரோகின்னுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அவர் நீங்கள் ரொம்ப எதிர்காலம் இருக்கிற ஒரு கட்சியில் நம்ம ஏன் போய் சேரக்கூடாது அப்படின்றத தானே அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ தாவேக்காவுக்கு இங்கே எதிர்காலம் இருக்குது, அதனால அங்கே போய் சேரலாம் அப்படின்றது தான் அவரோட முடிவாக இருக்கும். மற்றபடி விஜயுடைய தலைமையை ஏற்கிறது இவருக்கு ஒரு நெருடலாக இருக்காது. நெருடலாக இல்லைன்றதான் ப்ரூவ் ஆயிடுச்சு. நெருடலாக இல்லைன்றதுனா அது போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ விஜயுடைய கட்சிக்கு வந்து திரு ஆதவ அர்ஜுனா வந்தார், விசிகள்லேருந்து வெளியே வந்து ஒரு நபர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் திருமாவளவனுடைய ஃபோட்டோ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நாளைக்கே திமுகலேருந்து யாருன்னா வந்தால் கூட திரு கருணாநிதியுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா அது அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இவர் செங்கோட்டையன் வராரு, அம்மையார் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை வச்சிருக்காரு. ஈவன் அவங்களுடைய கட்சி ஆஃபீஸில் 5 கொள்கை தலைவர், இந்த பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் அவர் சேர்க்கிறாரு. எப்படி சார் இது ஒரு நகைச்சுவையாக இருக்குது? என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் என்னங்க காமெடி இருக்குது? இவ்வளோ வருஷம் ஒரு கட்சிக்கு லாயலாக இருந்திருக்காரு, பாக்கெட்டில் படம் வச்சுருந்துருக்காரு. இது ஒரு பிரச்சனையா? இல்லை நான் கேட்குறது இல்லை. ஆதவ அர்ஜுனா திருமாவளவனுடைய புகைப்படத்தை வச்சிருந்தா திரு விஜய் அனுமதிச்சிருப்பாரு. அவர் வைக்கலையே. வச்சிருந்தாலும் எதுக்கு போறீங்க? திமுக நாளையிலேருந்து வராங்களா? சரி, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து வெளியேற்றப்பட்டார். ஆமாம், அவர் வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது எந்த கட்சியிலையுமே இல்லை. புரியுதுங்களா? அவர் ஒரு லாயலிஸ்ட், ஜெயலலிதாவுடைய லாயலிஸ்டாக தான் இங்கே வந்து சேர்றாரு, எம்ஜிஆருடைய லாயலிஸ்டாக தான் வந்து சேர்றாரு. ஏடிஎம்கேலேருந்து வரல. இப்போ நீங்கள் டிஎம்கேலேருந்து ஒருத்தர் வந்து சேர்றாருன்னா முதல்ல சேர சொல்லுங்க பார்ப்போம். இவங்க சேர்த்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். இவங்க சேர்த்துக்கிறாங்களான்னு சொல்கிறீங்களா? திமுக சேர்த்துக்காதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், டெஃபினட்டாக. இப்போ பிடிஆர் போன்றவர்கள் வந்தால் அது வேற விஷயம். பிடிஆர் போக மாட்டார், அவங்க அதை விட்டுற மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு நடக்கட்டுமே. திரு செந்தில் பாலாஜியை பற்றி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணாரு. கரெக்ட். ஆனால் செந்தில் பாலாஜி கிட்ட இல்லாத பணம் ஒன்றும் கிடையாது. சரி, அதே செந்தில் பாலாஜின்னு திமுக மனக்கசப்பு ஏற்பட்டு என்னால் உதயநிதி எல்லாம் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி வெறுப்பாயிட்டு இதே தாவைக்காக்கு வராருன்னா ஏற்றுப்பாரு. நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்றீங்க? நான் உண்மையாக கேட்குறேன் சார். நான் இல்லை அப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன் சார் நடக்காது? அவர் என்ன கட்சி மாறாதவரா செந்தில் பாலாஜி? ரைட்டு, இல்லை மாற மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதில் மாற மாட்டார். இங்கே தாவைக்காக வர மாட்டார், அவர் ஆக்ட் பண்ண மாட்டார். டெப்டி சிஎம் வரைக்கும் தர அப்படின்ற மாதிரிலாம் சார் நம்ம எது ஒன்றுமே அரசியல் நடக்காது. நீங்கள் கற்பனை பண்ணலாம், ஓவராக கற்பனை பண்ணீங்களா? அதே கற்பனை தான் சார் கேட்குறேன். நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்தால் திரு விஜய் அவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்படிங்க ஸ்பெகுலேஷன் நீங்களே பண்ணிப்பீங்க, அதுக்கு நீங்களே பதில். அவர் பல கட்சி மாறினவர் சார். அவர் மாறாத இல்லை, அவர் வரமாட்டார்னு நினைக்கிறேன். வந்தால் வரமாட்டார், வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க. எப்படி சார் சொல்கிறீங்க? இவரெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஏங்க நீங்கள் வந்த அன்னைக்கு நீங்கள் பேசுவாங்க அதை. ஓ, அப்படி வரட்டும். அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்போ நம்ம அண்மையில் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் அவர் பேசின பேச்சு ரொம்ப வைரல் தான். எப்பவுமே நீ எவ்வளோ பெரிய ஆளுனா இரு,
எவன்லாம் சைக்கிள் எதுவுமே போஸ்ட் ஓட்டிங்க அவனுக்கு தான் நான் பதவி கொடுப்பேன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச இந்த வார்த்தை அவர் போகிற போக்கில் சொன்னார், இல்லை விஜய் அவருடைய ஆலோசனை பெற்று சொன்னாரான்னு தெரியல. ஆனால் ஒரு பெரும் செல்வந்தராக இருந்தால் ஆதவ அர்ஜுனா பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க, நிர்மல்குமார் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாருன்னு தெரியும், இன்றைக்கி செங்கோட்டையும் வராரு, இப்படி வரக்கூடிய எல்லாருமே அரவணைச்சு வந்து பதவி கொடுக்குறாங்க. அப்புறம் உழைக்கிறவனுக்கு தான் பதவி, போஸ்ட் ஓட்டுறவங்க தான் பதவின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த சொல்லாடெல்லாம் யாரை ஏமாத்துறது? இப்போ யார் உங்களுக்கு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு வந்து பதவி கொடுக்கல அப்படின்ட்டு? மாவட்ட செயலாளர்கள், வேட்பாளர்கள், இவங்கெல்லாம் யாரு? இல்லை, நீங்கள் நிறைய காணொலிகள் பார்த்துருப்பீங்க. இந்த கட்சியில் வந்து இத்தனை வருஷமா நான் இருந்தேன், எனக்கு எதுவும் கொடுக்கல, இங்கே பல ஜாதி ரீதியான டிஸ்கிரிமினேஷன்லாம் எல்லா கட்சியிலையும் விமர்சனங்கள் வருங்க. ஓகே, வராத ஒரு கட்சி சொல்லுங்க பார்ப்போம். இருக்கு சார். ஆனால் இவங்க தன்னை அப்பழுக்கற்றவர்களாக வந்து நிறுவ முயல்றாங்க. ஏங்க அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ஒருத்தர் எனக்கு வந்து இங்கே வந்து நான் இந்த சாதின்றதுனால என்னை கட்சி விட்டு நிற்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களில் சில பேர் பேசியே இருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு அது உண்மை, எந்த அளவுக்கு அது ஒரு கட்சியில் எல்லா கட்சியிலையும் வந்து பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் ஒரு கட்சியும் இருக்க முடியாது, டெஃபினட்டாக இருக்கும். அதோட மேக்னிடியூட் எவ்வளோ, அதுதானே முக்கியம். ஒருத்தன் வேணும்னா கத்தி ஏங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு புக் லான்ச் பண்ணாங்களே, விகடன் பண்ணாங்களே, அந்த நிகழ்வில் என்ன நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? உள்ளே போகிறது மாதிரி ஒரு 3 பேர் போயிட்டு என்ன புத்தர் பற்றிலாம் பாடிட்டு இருக்காங்க, இது என்னென்ன அது வந்து இது என்ன புத்தர் நிகழ்ச்சியா, இது புத்தரை பற்றி பேசிட்டு இருக்காங்க, தாவேக்கான அரசியல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கரெக்டாக அங்கே உள்ளே கூட போகல, வெளியிலேருந்தே சண்டை போட்டாங்க. அதை மீடியா கவர் பண்ணிச்சிங்களா? அது மாதிரி வேணும்னே மீடியா கூட, அதாவது மீடியா இந்த சென்ஸ் எதிர்கட்சி கூட அனுப்பி பேசுமா அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் நோ த ஆக்சுவல் ட்ரூத், ரைட்? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி தலித் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. தலித்துகளுக்கு பெரிய அளவில் பிரதிநிதித்துவத்தை எந்த கட்சியிலுமே கொடுத்துறது கிடையாது. தமிழக வெற்றி கழகமும் அதில் மாற்று இல்லைன்னு நான் நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? எனக்கு தெரியல எந்த அடிப்படையில், ஏன்னா எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எந்தெந்த சமூக அடிப்படையில் எனக்கு தெரியல. நான் ஒரு முதன்மைப்படுத்தும் இடத்துல சொல்கிறேங்க. ஒரு முக்குளத்தூர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு ஆதவ அர்ஜுனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெட்டியார் சமூகம் தானே சார்? அப்பா யாரு? எனக்கு தெரியல சார். அப்பா வந்து ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தது. எனக்கு தெரியலைங்க அதை பற்றி. உண்மையாதான். அப்போ ஏன் சார் ரெட்டியார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க? ஏங்க யாருங்க மென்ஷன் பண்ணுறா? அவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரா? ஆதவ ரெட்டி சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்ணுறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் ஆதவ் அர்ஜுன் தன்னுடைய ஓன் குரலில் அதே அம்பேத்கர் புக் லான்ச்சில் சொன்னாரே. எனக்கு உண்மையாக இல்லை உண்மை. நீங்கள் யூ கேன் செக் வித் எனிபடி. ஓகே, அதே போல் இல்லைங்க. அங்கே வந்து சாதிய கட்டமைப்பில் ராஜ்மோகன் நிறைய பேர் அதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே அதை வந்து சொல்லிட முடியாது. அங்கே வந்து அது ஒரு பெரிய கார்டாக ப்ளே ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அங்கே சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை வரீங்க. ஏன்னா எனக்கு நான் எல்லாரையும் சாதியால் நம்ம அடையாளப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நான் நீங்கள் உயர்ந்த பதவின்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லாருமே ஒவ்வொரு கூட்டணியில் போய் ஐக்கியமாக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அதிமுக கிட்ட ஒரு காலம் தாவேக்கா சேராது அப்படின்ற மாதிரி ஒரு அதிமுக கூட போய் சேர மாட்டாங்க அப்படின்றது தெரியுது நமக்கு, அவங்க சேர மாட்டாங்க அப்படின்றது. ஆனால் அதிமுகவினுடைய பிராண்டாக அறியப்பட்ட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவாங்க ஒரு பேசப்படும் பொருள் மட்டுமே இருக்கா, இல்லை உள்ளபடி அப்படிதான் நடக்குதுங்களா? இப்போ டிடிவி தினகரன் 2 அரசியலில் ஃபீலர்ஸ் விடுவாங்களே. ஆமாம் சார். அது வந்து நிறைய முறை அவர் சொல்லிட்டாரு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன சொன்னார்? ஏன் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் இங்கே வந்து போட்டி. தாவேக்கா வந்து வளர்ந்து வர்ற கட்சி. விஜயகாந்தை விட அதிக தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார். அவரிடம் கூட்டணி வைக்கிறதுல என்ன தவறு? இது மாதிரி நிறைய நேரங்களில் இதெல்லாம் ஒரே நாளில் சொல்ல பல்வேறு நாட்களில் பல்வேறு காலகட்டங்களில் சொல்லிட்டாரு. ஆனால் இப்படி ஒன்று நடந்ததாக தெரியல, கூட்டணி போலையே. ஸோ ஸ்டில் இது வரைக்குமே இல்லை. நான் டிடிவி இல்லை தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஓபிஎஸ் யார் அதே மாதிரி டிஎம்கேக்கு தான் கூட்டணி போவார்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் சார். ஆமாம், இந்த பக்கம் வர வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் வர்றதுக்கு டிடிவியும் வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அன்புமணி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? அது அன்புமணியும் இவர்களும் தான் எனக்கு தெரியல. அதை பற்றி எனக்கு ஐ ஹேவ் நோ ஐடியா. ஏன்னா அன்புமணி அதை பற்றி பேசின மாதிரி எனக்கு, ஏன்னா அவர் ரொம்ப ஆன்டி டிஎம்கேன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அன்புமணி. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு போனால் கூட கூட்டணியில் ஆட்சியெலாம் ஒன்றும் பாமக கொடுக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் இன்றைக்கும் பாமகவுடைய ஓட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது. ஸோ அவர் வந்து விஜய் கிட்ட வந்தால் அது விஜய் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமையுமா? ஏன்னா பாமக ஒரு பக்கம் வந்து ஒரு காஸ்ட் ரீதியான கட்சி சொல்லி அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. விசிகா போடுறவங்களாம் பாமக. அன்புமணியோடைய ப்ரையாரிட்டி பிஜேபியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ
ஸோ பிஜேபிக்கு தான் ஸோ போகிறது. ஏடிஎம்கே அலைன்ஸ் தான் வந்து போக வாய்ப்பு. அங்கே தான் போவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது கிட்டத்தட்ட எனக்கு தேமுதிகவுமே எனக்கு திமுக கூட வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தேமுதிகவும் திமுகவும் தான் போவாங்க அப்படின்னு தெரியும் பொழுது இப்போ யாருமே இல்லாத ஒரு நபராக வெறுமனையாக தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தேர்தலை சந்திக்கும் பொழுது வெற்றி எப்படி சார்? இல்லைங்க, கூட்டணின்றது எதை வைத்துங்க? தேர்தலில் வெற்றி பெறது மட்டும் கூட்டணி நிறைய வச்சா வெற்றி பெறுவாங்களா? மக்கள் அது ஒர்க் ஆகணும் அந்த இடத்துல. மக்கள் இருக்கணும். ஆமாம். இப்போ ஒரு எனக்கு கூட்டணி வேணுன்றத 10 லிட்டர் பாடு கட்சியை நான் தூக்கி வச்சு நின்று கலர் கலராக கொடியே கட்டிட்டேன்னா வெற்றி உறுதியாயிருமா? இல்லை, வராது தான். வராதுல்ல. இப்போ நீங்கள் மக்கள் கூட்டணி சொல்கிறீங்கன்னு இல்லை நீங்கள் இல்லை நான் வந்து ஒரு முறை இவர் சொன்னார், நம்ம மறைந்த முரசொலிமாறன் சொன்னார், இந்த பக்கம் எவனாவது ஒரு ஆட்டோவில் ஒரு கொடி கட்டியிருந்தாலும் கூட்டணின்னு பேசுகிறீங்க அறிவாலயத்துக்குள்ள என்னடா நடக்குதுன்ற மாதிரி ஒரு கடுமையாக பேசியிருந்தார். யார் போனாலும் கூட்டணியான்ட்டு. கூட்டணி இல்லை ஒரு வெற்றியை உறுதி செய்கிறது மக்கள் ஆதரவு தான். அந்த மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தானங்க வெற்றி. ஸோ விஜய் அவர்களுக்கு நீங்கள் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வெற்றின்றது எப்படி முடியும்? இல்லை, கூட்டணி வெற்றி வாய்ப்பை இன்னும் மேலும் உறுதிப்படுத்துன்னு சொல்கிறேன் நான். அந்த கூட்டணி மட்டுமே வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தாது, அந்த கட்சிகளுக்கு கீழே ஓட்டர்ஸ் இருக்கணும். ஓட்டர்ஸ் இருந்தால் தானே வெற்றி வாய்ப்பை. நான் உதாரணத்துக்கு வரும்போது நான் இப்போ ஒரு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசும்போது உதாரணத்துக்கு அவரே நம்ம கேமராலாம் பார்த்துட்டு நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா கேட்கும்பொழுது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க கேட்க அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு வெளிப்படையாக சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு எளிய மக்கள்கிட்ட போய் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வந்திருக்குங்க. இது ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுக்க ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருமே நீங்கள் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு கட்சியில் இருக்காங்க, அது ரைட்டு. எல்லாருமே அந்த கட்சிக்கு அடிமை சாசனமாக எழுதி கொடுத்துருக்காங்க, அப்படி கிடையாது. இல்லை, ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, நான் அதில் மாற்றுக்கிறது சொல்ல விரும்பல. அந்த ஒரு கன்சிடர் கூட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு மாற்று அரசியல், தமிழ் தேசியம் அப்படி கொள்கையை சார்ந்து ஓட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வெறுப்புன்றது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸ்டில் அந்த ஓட்டு திமுக போகிறப்போ அந்த இதர ஓட்டுகள் தானே சார் விஜய்க்கு வரும். இந்த இதர ஓட்டு இல்லைங்க, மாற்றத்தை விரும்புபவர்கள் அனைவரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதில்ல. நான் கொஞ்சம் சொன்னேங்க. அதே போல் பிஜேபி வெறுப்பு மனநிலையில் இருக்கவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போடுறதில்ல. மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது ஷிஃப்ட் ஆகுன்றாங்க. இன்னைக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் உள்ள அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் உடச்சி பேசுகிறாரு விஜய். அப்போ வெளிப்படையாக பேசாமல் உடச்சி பேசுறாருன்னா எப்படி சார்? ஏங்க, இவங்க 2 பேருக்கும் அண்டர் கிரவுண்டில் கூட்டணி இருக்குன்றாங்க. பட் ஒரு இஷ்யூவை குறிப்பிடணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு தெரியும் நிதி ஆயோக் ஏன் வந்து ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் போய் கோர்ட்டில் என்ன வாதாடுறீங்க? இதுக்கு எதிராக எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக கேஸ் போட்டதில்ல, எஸ்ஐஆருக்கு எதிராக என்ன அடிப்படையில் போடுறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா தாவேக்காவினர்? ஏங்க, நீங்கள் உண்மையிலே எதுக்குறீங்களா? மழை காலம் வெள்ளம் வருது, ஃபெஸ்டிவல் டைம்னு சொல்கிறீங்களா, அதுக்காக நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? இப்போ எஸ்ஐஆரை வந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்க்குதா? ஆமாம். ஆனால் சீக்கிரமாக எஸ்ஐஆரில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யார்? தமிழக வெற்றி கழகம். ரைட்டு. டிஎம்கே என்ன பண்ணுறாங்க? ஆல்மோஸ்ட் அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் அதான் சார் பண்ணுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் மீறி நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை. ரியாலிட்டி. அப்போ எதிர்க்கிறாங்களா? திமுக எதுக்குதா இல்லையா? பேச்சுக்கு எதிர்க்கிறாங்க, ஆனால் எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க. போய் பூத்தில் போய் எல்லாம் பேசுங்க, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்தி திமுக ஓட்டு கேளுங்கன்னு கேட்குறாங்க. சரி, அப்போ உண்மையிலே எதிர்ப்பு கிடையாது. உண்மை எதிர்க்கல, அது சும்மா மக்களை ஏமாத்துறது. ஓகே. இப்போ தாவேக்கா தமிழக வெற்றி கழகமும் அதுதானே சார். எஸ்ஐஆர் நாளைக்கு கேஸ் வருதுங்க, எஸ்ஐஆர். ஆனால் அதே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் இண்டிவிஜுவல் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. டிவிக்கு தாவேக்காவுடைய கட்சியினர் இருக்காங்களா ரெஜிஸ்டர்டு, அவங்க இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தாங்களா, அப்போ அவங்களுக்கு வேலையே வந்து ஹெல்ப் பண்ணுறது தான். ஓ, அதனால ரத்த தானம் பண்ணி எல்லாம் அதுக்கு பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அது அவங்க கட்சிக்கு பண்ணுறாங்களே இல்லை, இப்போ பொதுமக்களுக்கு தான் நாங்கள் பண்ணி தராங்க. பட் அதை நம்ம உங்களுக்கும் நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். அந்த எஸ்ஐஆர் வந்து நம்ம கொடுக்கல அப்படின்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம், நம்ம ஓட்டு லிஸ்ட்டில் வர முடியாது, கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டிய தேவைன்றது எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைங்க, எஸ்ஐஆரை பொறுத்தவரையும் அதில் வந்து ஃபார்மில் கீழே வந்து ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும், நான் அந்த உண்மையிலே படித்து பார்த்தேன். பீகாரில் நீங்கள் அந்த எஸ்ஐஆர் கிளியரன்ஸ் இருந்தால் போதும் இங்கே ஓட்டு போடலான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஏன் வந்து அரசியல் கட்சிகள் பேச மாட்டேங்கிறாங்க? இது பேசணும்ல. இப்போ இதில் எதிர்க்கவும் செய்யணும், அதே நேரத்தில் இதை அக்செப்டும் பண்ணணும். இதுதான் இங்கே உள்ள அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு. பார்ப்போம் என்ன வருது. நீதிமன்றத்தில் கேஸ் போதில்ல.
இப்போ எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து நமக்கு அவங்க இப்போ எங்கள் ஏரியாலாம் பூத் அந்த பிஎல் என்ன சொல்கிறாங்கன்னா முடிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், இல்லை எடுத்து வாங்க நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம் சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு வேலையாக தான் இருக்குது. பெரிய டாக்குமெண்ட்டோட ஒன்றுமே கேட்கல, எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்குது. ஆனால் அரசியலுக்காக திமுக என்ன பண்ணுதோ அதை தானே விஜய் அவர்களுமே பண்ணுறாருங்க. என்னங்க திமுக என்ன பண்ணுது? நீங்கள் ஃபில் பண்ணி நான் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் சார். உங்கள் அப்பா அம்மாவோட டீட்டெயிலாம் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்களே. அதான் சார் நான் ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணேன். இவர்கள் 2022 ஓட்டு போட்டார்களா? 2002 இருங்க. திரு சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னா, இன்னொருத்தர் உதவி இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டாருன்னா அரசியலை விட்டே போறேன்றாரு. அந்த நிலைமையில இருக்கின்றீங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கின்றீங்க. சார் எங்கள் ஏரியாவில் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க சார். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேர் நம்ம நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் பண்ணுறாங்க, நானுமே செய்ய வழியாக கேள்விப்பட்டேங்க. அப்போ இது ஒரு பேருக்கு தானே எதிர்க்கிறாங்க, பட் இதை அவ்வளோ எதிர்த்து இதில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையேன்னு நான் கேட்குறேன். அரசியல் கட்சிகள் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ திமுகவை போல தான் திரு விஜயும் பேருக்கு அரசியல். இப்போ நீட்டை வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஜெயிச்சிட்டாங்க. கரெக்ட். அப்போ இதே போல தானே விஜய் அவர்கள் எல்லா திட்டத்தையும் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். நீதிமன்றத்தில் கேஸ் டிசம்பர் 4 வருதுங்க. அவங்களோட ஆர்குமெண்ட் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம 4ஆம் தேதிக்கு அப்புறம் இதை வச்சுப்போம், எஸ்ஐஆர் பற்றி பேசுவோம். ஓகே சார். இப்போ நேற்றைக்கு அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்தியாளர் கேட்கும்போது நீங்கள் வந்து ஏன் விசிக இது டிவிக்கே ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறீங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, டிவிக்கேவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா கொள்கை ரீதியாக அவங்கள விட்டுருங்க, அவங்க திமுக மேலே ஒரு வெறுப்பை உமிழ்றாங்க, அதனால தான் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக தானே கவலைப்படணும், எதுக்கு இவர் கவலைப்படுறாரு? இல்லை எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து அப்படி தானே பேசுகிறாங்க, நம்ம பர்டிகுலர் அவரை மட்டும் ஏங்க பின்ன இன்னைக்கு வந்து தனக்கான எதிரி அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு தான் அவங்க விருப்பம் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி தானே பண்ணாங்க. வெறுப்பு உமிழ்றாரு. என்ன வெறுப்பை உமிழ்றாரு? இல்ல அவங்க சொல்லக்கூடிய குடும்ப ஆட்சின்றாரு. ஏன் நீங்க வெறுப்பாகிறீங்க? மன்னர் ஆட்சின்றாரு. உங்களுக்கு கொள்கையெல்லாம் மறந்துட்டு கொள்ளைன்னு நிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இதுக்கு எதுக்கு நீங்க அதே எக்ஸாம்பிள் சொல்றாரு. பாலாறுல என்னென்ன, பாலாற்றுல கொள்ளை எவ்வளோ அடிச்சாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் பொய்யா? விஜய் பொய் சொல்றான்னு சொல்லுங்க, நம்ம வந்து பேசுவோம். இந்த கவர்மெண்ட் மணலே திருடலை அப்படின்னு சொல்லுங்க, கனிம வளம் கொள்ளையே அடிக்கப்படலன்னு சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட்டில் இதுக்கு முந்தின கவர்மெண்ட் சேர்த்தே சொல்கிறேன். அந்த முந்தின கவர்மெண்ட்டில் யார் கொள்ளையடிச்சிருந்தாங்களோ அதே ஆட்களை வச்சு தானே இவங்களும் கொள்ளையடிச்சிடுறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கலையா? இப்போ அண்ணன் சீமானவர்கள் விமர்சனம் பண்ணுறாருன்னா கூட நமக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்டானா ஒரு மாற்று இவர் வராரு, அதே மாற்று இவர் வரும்பொழுது வாக்குகள் இன்னும் சில முக்கியத்துவம் எல்லாம் விஜய்க்கு போகும்பொழுது ஓரளவுக்கு கொஞ்சம் பர்சனலாக கூட சில விஷயங்கள் பேசலாம்னு வச்சுங்களேன். இல்லை அண்ணன் திருமாவளவன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுடைய தூண்டுதலில் அவர் பேசுகிறாருன்னு தான் நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆப்வியஸாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏங்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் அண்ணன் திருமாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களோ? அண்ணன் திருமா என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத ஆளா? அவர் திமுகவுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றாரு? கூட்டணி கட்சி தானே. அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது இல்ல. அப்புறம் எதுக்கு அப்படி பேசணும்? அது ஒரு கூட்டணி தர்மமா பார்க்க. எது கூட்டணி தர்மம்? அவங்க தவறு பண்ணும்போதெல்லாம் அதை சகிச்சுட்டு இருக்குதா கூட்டணி தர்மம்? இல்லை இந்த மக்களாட்சி மன்னராட்சின்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊழல்களுக்கு இவர்கள் துணை போறாங்களா? உங்க மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தானே திருடுறாங்க. அப்போ இங்கே சமூக நீதின்றது என்னது? இது பாதிக்கப்படுது இல்லையா ஊழல்னால? அதை பேச மாட்டாங்களா? கூட்டணி கட்சின்னா என்ன அர்த்தம்? தேர்தலுக்கு தானே கூட்டணி, ஆட்சி அமைச்சிட்டிங்களே, அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைக்காக தான் நிற்கணும். அப்போ மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிறாங்களா? பேரளவில் நிற்கிறாங்களா? நிற்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்களா? நிற்கிறது இல்லை, பேரளவில் சும்மா அட்டெண்டன்ஸ் போடுறது தானே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படி பார்த்தா விஜயுடைய கட்சி கூட இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்துக்காமல் அவங்க கட்சிக்காரங்க தானே இந்த பண்ணிட்டு. நீங்கள் அந்த கட்சிக்காரங்களோட கூட்டத்தை பாருங்கள். திமுக கூட்டணி கட்சிகள் திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் 2, அதுக்கப்புறம் மதிமுக 5 கட்சி நடத்துது கூட்டம். நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். 500 பேர் கூட எடுத்து அது எங்கே எந்த எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டங்களில் எங்கே துணை முதல்வர் எங்கே கலந்துக்கிட்டாரு, முதல்வர் எங்கே கலந்துக்கிட்டாரு? ஓஹோ சார், அவங்களாவது ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்ன்ற ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, வேலைகள் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் போகிறாங்களா? அப்போ அன்னைக்கு வேலை இல்லையா? மற்றதுனே சார் மற்ற வேலை, ஆமாம், மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறாங்களே, அன்னைக்கெல்லாம் வேலை ஃப்ரீயாக இருந்தாங்களா? ஒரு நாள் லீவ் போடுங்க. இல்லை எனக்கு என்னென்ன தெரியும், கமலஹாசன் அவர்களை போலவே இவருமே அந்த எலைட் பாலிடிக்ஸ்குள்ளே இருக்காரா? கமலஹாசன் என்னங்க பாலிடிக்ஸ் பண்ணாரு? எலைட் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸே பண்ணலங்க அவர்.
சரிங்க சார். இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அண்மையில் திமுகவை பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சி முகர்ந்து பேசுறாருங்க. என் கடமை திமுகவை ஆதரிப்பு என்னுடைய கடமை. இல்லை, அவர் முன்னாடி சொன்னதை தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, திமுகவில் இருப்பவர்கள்லாம் திருடர்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் திருடர்கள் அனைவரும் திமுகவில் இருக்கிறார்கள் அப்படின்னாரு. இப்போ அவர் திமுகவில் இருக்கிறாரு. யார் திருடர்? it is not just, it is beyond MP போஸ்ட்டுங்க. இட் இஸ் வெரி பிக் கேல்குலேஷன். ஆமாம் ஆமாம். அது வந்து வெளியில் உண்மையிலே சொல்ல முடியாது. பெரிய லெவலான அண்டர்ஸ்டாண்டிங் தான் அது. கமலஹாசன் வந்து அவ்வளோ டக்குனெலாம் போய் டிஎம்கே கிட்ட போக மாட்டார்ல. கமலஹாசன் அவர்களுக்குமே வந்து இப்போ எப்படி திருமாவர்களும் கம்யூனிஸ்ட்டுக்குலாம் ஒரே மாதிரி 6 சீட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு சீட்டு ஒரு கொடுப்பாங்கன்னு நினைக்கலாமா சார்? அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களான்றதே சந்தேகங்க. சீட்டு கொடுப்பாங்களே, எம்பி தான் கொடுத்துட்டாங்கல்ல. 4 தொகுதிக்கு ஈக்குவல் தானங்க ஒரு எம்பி. ஆமாம், அதான் 4 தொகுதி கொடுத்தா தான் உங்களுக்கு 4 தொகுதி கொடுத்தாச்சு அமைதியாக இருங்கன்னுவாங்க. ஸோ வர தேர்தலில் கொடுக்காம கூட விட்டுருவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஹீ வில் ஹேவ். அவருமே கவலைப்பட மாட்டார். யாராவது அவருக்கு அதை விட தாண்டிய மற்ற டீல்ஸ்லாம் இருக்குல்ல. ஹீ இஸ் ஹாப்பி வித் தட். கலை பண்ணிக்கலாம் சார். கலை பண்ணிக்கலாமா? கரெக்டாக நீங்கள் டீல்ஸ்னு சொன்னால் வேற ஒன்றா புரிஞ்சு கலை பண்ணிக்கலாம். கலை பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கிறதே தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரிட்டையர்ட் ஆகிறது பெட்டர். ரிட்டையர் ஆகிறது பெட்டர். ஏன்னா எந்த ஆக்டிவான பாலிடிக்ஸ்லையும் இல்லைன்றதுனால. சினிமாலையும் இல்லை, பாலிடிக்ஸ்லையும் இல்லை, படமும் தயாரிக்கல. இப்போ அண்மையில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த மாநாடு, அந்த மாவீரர் நாள் போட்டது 2 பிப்ரவரிலுமே வந்து எல்லா வேட்பாளர்களையுமே அறிவிப்பார். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிறைய வேட்பாளர்கள் போட்டு வேலை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ மும்முரமாக போகிறாங்க. பலரும் சொல்லக்கூடியது விஜய் அவர்கள் வந்து பெறப்போகின்ற வாக்கு என்பது திமுக வெறுப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாம் தமிழில் இருக்கக்கூடிய வாக்குகளையுமே திரு விஜய் அவர்கள் பெறுவார்னு சொல்லும் பொழுது நாம் தமிழ் ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க. அவங்க வாக்கு எங்களுக்கு எப்பயும் வரல, இங்கிற வாக்கு அங்கே போக போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, விஜய் வந்து இங்கே உள்ள வாக்காளர்கள்ட்ட தான் வாக்கு திரட்ட முடியும். ஆமாம், வேற்று கிரகத்திலேருந்து கொண்டு வர முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து தான் கொண்டு வர முடியும். அப்போ அவர்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்திருந்தாங்கன்னா போன எலெக்ஷனில் அவங்க தான் இந்த எலெக்ஷனில் விஜய்க்கும் வாக்களிக்கணும், புதிய வாக்காளர்கள் ஒரு பக்கம் இருக்கணும். எல்லா கட்சியிலேருந்து வரும்போதும் நாம் தமிழர்லேருந்து கொஞ்சம் வரத்தானே செய்யும். கொஞ்சம் தான் வரும்ன்றீங்க. நான் எதிர்பார்க்கறது ஏன்னா அது எல்லாமே மாற்று இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். மாற்றத்தை நோக்கிய வாக்கு கொஞ்சமாக தான் வாக்கு இருக்கும். அங்கேருந்து எனக்கு சரின்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய கட்சியாக நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே தான் பார்க்குறேன் நான். விசிகே, டிஎம்கே ஏடிஎம்கே விசிகே. ஸோ கம்யூனிஸ்ட்லேருந்து போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கே ஓட்டே இல்லை சார். இல்லை, ரைட்டு, போக மாட்டாங்க. பிஎம்கேலேருந்து போவாங்கன்னு இல்லை, அது ஒரு கன்சிடரான மைண்ட் செட். அங்கே போக மாட்டாங்க. பிஜேபியும் போக மாட்டாங்க. இப்போ இங்கெல்லாம் இல்லாம்போது அதே மாதிரி நாம் தமிழரும் ரொம்ப கம்மியாக தான் போவாங்க. அப்போ இந்த இதுலேருந்து தான் பெரிய ஜங்கு பிரியும். ஒரு விளிம்புநிலை மக்கள்லாம் இன்னைக்கு பெரிய ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சியாக விஜய் கட்சி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அண்மையில் உங்களுடைய பேட்டி ஐ திங்க் முந்தினத்து நான் பார்க்கும்போது 2027 விஜய் ஆட்சியை பிடிப்பார்ன்ற மாதிரி அவங்க தமிழில் வச்சு உங்களுடைய புகைப்படத்தை போட்டுருந்தாங்க. நான் பார்த்தேன். நான் புதிய சேனல் தான், ஆனால் பெரிய வியூஸ் வந்து போயிருந்தது. நீங்கள் ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா சார் 2026 விஜய் வந்து ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் இருக்குது அப்படின்ற? நான் உறுதியாக நம்புகிறேங்க. தனிப்பெரும்பான்மையாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை, அது சிம்பிள் மெஜாரிட்டியா அப்படின்றது தெரியாது. நான் நம்புகிறேன். ஸ்டில் இது வரைக்கும் யாருடைய தனிப்பெரும்பான்மை இந்த கூட்டணி கட்சிகளுடைய போஸ்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கலாமே உங்களுக்கு. போஸ்ட் எலெக்ஷனில் நீங்கள் இது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு டிவிக்கு 2 எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஒருத்தவங்க செங்கோட்டையன், இன்னொருத்தவங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்வது போல் டிடிவி தினகரன் வந்தாலோ இன்னும் ஒரு சில பேர் வந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆட்சியை பிடிப்பார்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அந்த தொகுதி செல்வாக்குப்பட்ட நபர்களாக இருக்கணும். ஒரு வகையில் கேடர் பேஸ் கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி இந்த கட்சி இல்லை. இந்த கட்சி கிடையாது. இந்த கட்சி முழுக்க விஜயோடைய முகத்தை பேஸ் பண்ண கட்சி தான் அது. இது மதுரை தெற்கு பேசிக்ங்க. அது தொடக்க நீங்க அடுத்த எலெக்ஷன்ல கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த நிலைப்பாட்டை நீங்க அடுத்த எலெக்ஷன் விஜய்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்த எலெக்ஷன்ல இந்த ஒருவேளை இந்த கட்சி ஆட்சி அமைச்சு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது நல்லா இருக்குது, அந்த கேண்டிடேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரா பண்ணலையா, கட்சி ஆட்சி அமைக்கின்ற வரைக்கும் நீங்க பேசுறீங்க சார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா சார் உங்களை போல பல ஊடகவியலாளர்கள்லாம் விஜய் வரதே கஷ்டங்க, இதுல எங்கெங்க ஆட்சிலாம் பிடிக்க மாட்டாங்க, விஜய்க்கு my own opinion or not. கரெக்ட்டா இருக்கு சார். எனக்கு அந்த ஃப்ரீடம் சுதந்திரமா சொல்லலாம். அதான் நான் சொல்றேன். அது கற்பனையில் நான் சொல்லலையே. நான் வந்து எனக்குன்னு ஒரு சயின்டிஃபிக் டேட்டா வச்சு நான் சொல்றேன். அது மீடியால இருந்து அந்த டேட்டாவை நான் எடுக்கிறேன். ஆதவர்ஜுனா ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு வார்த்தையை தெரியாம விட்டாரா இல்ல ஃப்ளோல சொல்றாருன்னு தெரியல. ஊழல் பண்றது கூட தப்பு இல்லைங்க, ஆனா மக்களை சாகாச்சு ஊழல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திமுக சொல்றாரு.
இல்ல அது எப்படி புரிஞ்சு எந்த கான்டெக்ட்ல சொல்றாரு? எனக்கு அது சரியா கான்டெக்ட் இல்ல திமுக எந்த வெயிட் எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு கொடுத்துட்டு வந்து அங்க பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு. நீ ஊழல் வேணா பண்ணுங்க, ஏன் இந்த மக்களை வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அது இப்படி கட்டி அந்த ஏங்க நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க மீடியா பர்சன் கூட விட்டுருங்க, ஒரு வழக்கறிஞருக்கு எந்த கான்டெக்ட்ல பேசுறான்றது ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா நாளைக்கு மற்ற கட்சியிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் எந்த இவங்கெல்லாம் கான்டெக்ட்ல பேசுறாங்கன்னு சொல்லிட்டேன். அது ரைட் சார். ஏன்னா பல கவலைகள் வெட்டி ஒட்டி தான் நம்மளை பற்றி இப்போ அப்படி தான் போடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி சொல்லக்கூடியவங்க நாளைக்கு ஊழல்வாதிகளாக இருந்து ஒருவேளை அவங்க சிறை இல்லைங்க. நீங்க விஜய் அந்த தாவேகாவில் முடிவெடுக்க போறது யாரு? விஜய் மட்டும்தான். விஜய் மட்டும்தான் முடிவெடுப்பார். அவருடைய ஃபைனல் டெசிஷன் அவர் தானே. அவங்க கட்சியை சார்ந்த அவங்களோட பேர் நான் சொல்ல விரும்பலைங்க. ஒரு இது ட்விட்டர்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க வந்து அந்த கட்சியை ஆதரிச்சாங்க, ஐடிவிங்க ஆதரித்து வந்து இப்போ சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அவங்க திரு விஜய் அவர்கள் மீதும் அவரை விட மிக மோசமாக ஜான் ஆரோக்கியசாமி மீது ரொம்ப குற்றச்சாட்டு வச்சாங்க. ஜான் ஆரோக்கியசாமியை வந்து இயக்குவதே வந்து விஜய் அவர்களை இயக்குவதே வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். இந்த கட்சி வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம்லாம் சொல்லிட்டு ஏமாற்றுறாங்க அப்படி சொல்லிட்டு பல அலிகேஷன்லாம் வச்சு சில பெண்கள் சார்ந்த விஷயங்களுமே எழுதியிருந்தாங்க. இன்னொன்று வச்சுருக்காங்க, நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய காளியாமல் அவர்கள் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையும் திரு விஜய் அவர்களையும் சந்தித்ததாகவும், சரி வாங்க கட்சிக்கு வாங்க சொன்னதாகவும், ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி வந்து அண்ணன் சீமானுக்கு நெருக்கமானவர், விஜய்கிட்ட 9 கோடி ரூபாய் காசு வாங்கிக்கிட்டு சீமானுக்கு விசுவாசமாக இருக்காரு, அதனால தான் சகோதரி காளியம்மாள் அவர்களை கட்சியில் சேர்க்க மாட்டாங்கன்றதை எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து சரி, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இங்கே விஜய் தானே முக்கியம். விஜய் தானே முடிவெடுக்க போறாரு. விஜய் புது வழியில் மக்கள்கிட்ட ஒரு சில உறுதிமொழிகளை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம், அதுலேருந்து அவர் பின்வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? பின்வாங்கினா அவருடைய தலைமை பண்புக்கு நல்லதில்லை. அப்போ அவர் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள், அது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இல்லையா? அவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறாரு. ஏன் நம்ம அதை நம்ம காதுக்கு கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம்? என்ன சார் சொல்கிறீங்க? இப்போ கடைசியாக காஞ்சிபுரத்தில் அவர் பேசும்போது ஒரு நிறைய பேசினார்ல, அது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். பைக் கொடுப்பேன். நான் சொல்கிறேன், ஏன் அவசரப்படுறீங்க? நான் வந்து கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாரு அப்படின்னு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு, எந்தவித அஜெண்டாவும் இல்லாமல், இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எந்தவித அஜெண்டாவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வரேன். நான் ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லிட்டா அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது நீங்கள் என்னவா புரிஞ்சுக்கிறீங்க? அது அவருடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லை. என்ன டிக்ளரேஷன் கொடுக்குறாரு மக்களுக்கு? சொன்னது செய்வேன். இல்லை என்ன சொல்றாரு இப்போ கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்லை சார், சாதாரண விஷயம் சொல்ல மாட்டேன். யாரு கொள்கை எதிரி, யார் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு நான் வரேன். எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி அஜெண்டா. ஓகே, எனக்கு அது புரியுது சார். அப்போ என்ன பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இல்லாத ஒரு நபர்ன்றதை சொல்ல வர. என்னங்க உள்நோக்கம் இல்லாத? யாருக்கான உள்நோக்கமும் இல்லை. எனக்கு ஒரே நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண தான். அப்போ இதில் போய் இது ஊழல்வாதிகளை வச்சுட்டு நான் நல்லது பண்ணுவேன்னு எப்படி வர முடியும்? இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் சார். அப்போ அந்த ஏன் அந்த லேடி நான் குறிப்பிடுறேன், நான் விஜய் குறிப்பிடுறேன், நீங்க வந்து அந்த கட்சியில இருக்கிற ஒரு ஐடி விங்க குறிப்பிடுறீங்க. நான் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விஜய் அவர்களை இயக்குவதே ஜான் ஆரோக்கியசாமி தான் சொல்லிட்டு அவர் எப்படிங்க இயக்க முடியும்? ஜான் ஆரோக்கியசாமியை வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாரு. 9 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து. இல்லைங்க, ரைட், 9 கோடியே 100 கோடியே இம்மெட்டீரியல். இப்போ பிகேக்கு எவ்வளவு கொடுத்தாங்க எனக்கு தெரியல சார். நம்ம திமுக 300 கோடி கொடுத்தாங்கல்ல. சரி, நான் அதுக்குள்ள நீங்க போனேன். கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தது யாரு? விஜய் தானே. கட்சியா அது he has some advisors. அதுக்காக நீங்க விஜய் தானங்க முடிவு பண்ணுவாரு. அதை தானே நீங்க பார்க்கணும். ஏன்னா அந்த கட்சியில எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசா வந்து ஆண்கள் முகம் தான் ரொம்ப பரிச்சயமா இருக்கு. பெண்கள் பேருக்கு ஒரு இஸ்லாமிய சகோதரியை உட்கார வச்சிருக்காங்க. நான் அப்படிதான் பாத்துக்கிறேன். ஏன் பேருக்கு உணர்வுபூர்வமா அந்த இஸ்லாமிய சகோதரியை வச்சுக்க மாட்டேன்? அவங்களை எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா செயல்படவில்லை நம்புறேன் நான். எனக்கு வெளியே ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கூட தான் வச்சிருக்காங்க ஆக்டிவ். அப்படி இல்லைங்க, நீங்க எதுக்குங்க நீங்க ரொம்ப ரொம்ப குறை கண்டுபிடிக்கிறதுலே பேசுறீங்க, ரொம்ப ஃபாஸ்டா. See, like, give them some time. They are just not even 1.5 years old. அதுக்குள்ளே நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து இவ்வளோ பெரிய புத்தக நேடி எடுத்துட்டு போய் வச்சிங்கன்னா இந்த அலிகேஷன் வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அந்த காளியம்மாள் குறித்த அந்த லேடி அவங்க எழுதியிருந்த கட்சியில் யார் சேர வேண்டும் சேரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றது விஜய் தான் முடிவு பண்ணுவாங்க. இவங்க வந்து பேச்சுவார்த்தை தான் நடத்துவாங்க. ரைட்டுங்களா? அவங்கள்ட்டேருந்து சிக்னல் வந்த பிறகு தான் அது பண்ண முடியும். கரெக்ட் சார். யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட் ஆர் நாட்? இப்போ செங்கோட்டையன் வந்து
இது மாதிரி விருப்பம் தெரிவிச்சிருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, உடனே பேசுங்க அப்படின்னு தான். அதுக்கு அடுத்தது தான் அந்த சந்திப்பு நிகழ்வு, அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இது 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 ப்ராசஸ் இல்லைங்க இது. விஜய் என்ன வேற்று உலகத்திலே இருக்கிறாரு, அவரும் உங்களை மாதிரி நம்மள மாதிரி இதே மண்ணில் தான் இருக்கிறாரு, அவரும் மீடியாக்கெல்லாம் பார்ப்பாரு. என்னங்க அது அப்படின்றத கேட்க மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டன் கொடுத்துருக்காருல அந்த பொறுப்பு சார், இப்போ இந்த நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த லெட்டர் பேடில் வந்து என்னுடைய ஆலோசனைக்கு இணங்க, பொதுச் செயலர் புஷியானதுடைய ஆலோசனைக்கு இணங்க இவர் செயல்படுவார் சொல்கிறாரு. விஜயுடைய ஆலோசனை கூட பரவாயில்ல சார், ஆனால் புஷியானதுடைய ஆலோசனைக்கு இணங்க அப்படின்றப்போ அது செங்கோட்டையனுடைய அந்த ஒரு இதுவை கொஞ்சம் ஏற்கிற மாதிரி இல்லையா? ஏங்க அதுக்கு செங்கோட்டையன் கவலைப்படுமா, நீங்கள் கவலைப்படுமா? நமக்கே அது கவலையாக இருக்குது சார். செங்கோட்டையன் கவலைப்படலையா அதை பற்றி? ஆஹா, ஓகே. ஒரு பொதுச் செயலாளராகிய புஷியானதை இந்த அளவுக்கு திரு விஜய் நம்புறாருன்னா அதுக்கு உண்டான அத்தனை தகுதிகளும் நிரம்பிய ஒரு நபராக தான் திரு புஷி கிட்டத்தட்ட. ஏன்னா அவருடைய ஆளுமை பண்பு பெரிய ஒரு கேள்வி ஆகிட்டே இருக்கு. பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருக்கும்போது அந்த எம்எல்ஏ போஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாரு. மக்கள் இயக்கத்தை வந்து அவர் தான் பார்த்துக்கிறாரு ஃபுல்லாக. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் எல்லாம் கட்சியெல்லாம் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ இவ்வளோ நாள் ஒருத்தருக்கு வந்து நம்ம கூட இருந்திருக்கிறாரு, அவரே இதை தொடர்ந்து நடத்தட்டும்ன்ற விஜய் நினைக்கும் போது அதில் என்ன தவறு? அதுக்கு அந்த ஆளுமை பண்போ அது இல்லைன்றது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பல அது மீடியாக்கள் அவர் எல்லாருமே எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அவருக்கு மொழி ஆளுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மீடியா கிட்ட பேசுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஃபீல்டு ஒர்க்கராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் வச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஏன்னா எஸ்எஸ்சி வந்து அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு வச்சிருந்தார், விஜய் அவர்களை ஏமாத்துறாரு, இவர் ஏமாற்றி இந்த மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பாவே வச்சார். அதனால தான் கேட்குறேன் நான். அவங்க அப்பா வச்சாரு, கரெக்டு, அதனால போகிறாரு. பட் உங்களுக்கு ஒரு கட்சியல் ரீதியாக ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க, எல்லா மக்களுக்கான கட்சின்னு சொல்கிறப்போ அதற்கு உரிய ஒரு நபரை தான் வைக்கணும் அப்படி எதிர்பார்க்குறதோ இல்லை அப்படி பேசுகிறதுமே அந்த உங்களுக்கு வந்து யார் வேலை முடிப்பாங்களோ அவங்கள தான் பண்ணுவாங்களே வந்து. நீங்கள் மீடியாலாம் சேர்ந்து ஒருத்தர் நல்லவரை கூட்டு வந்து கொடுங்க நான் வைக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் அப்படி வச்சா கூட அடுத்த நொடியை கிரிட்டிசிசம் ஆரம்பிங்க. இவரால் ஒரு ஆளை தனியாக கண்டுபிடிக்க முடியல, மீடியாவெல்லாம் சேர்ந்து இவரை சொன்னால் இவரை போடுவாரான்ட்டு. சி தட் இஸ் இம்மெட்டீரியலுங்க. நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஆஃப் லைட்டு நம்ம ஏன் ஸ்ட்ரைட்டாக எதுவுமே சிந்திக்க மாட்டேங்கிறோம்? அரசியல் எவ்வளோ கொடூரமாக நம்மளை வந்து வெவ்வேறு முனைகள்லேருந்து சிந்திக்க தோணுது. நிறைவாக கேட்க விரும்பும் சார். இப்போ அரசியல் கட்சிகள் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பல விஷயங்கள் முன்னிலைப்படுத்துகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக பேசவில்லை, திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க திரு விஜய் அவர்களை. ஆனால் மக்கள்கிட்ட இந்த கரூர் இன்சிடென்ட்லாம் பிறகு கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எந்த விதமான பெரிய எதிர்ப்பாலையும் இல்லை நம்புறீங்களா நீங்கள்? எதிர்ப்பாலை மட்டும் இல்லைங்க, விஜயோடைய அந்த ஆதரவு அதிகரிச்சிருக்குன்னு. அப்படி என்ன ஆக்கபூர்வமாக பண்ணிட்டாரு கூட்டம்? எதுக்கு பண்ணணும்? இல்லை சார், மக்கள் ஏங்க நீங்கள் வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பண்ணாதான் மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்களா? கவர்ச்சிகரமான திட்டங்கள் சொன்னாலும் ஏற்றுப்பாங்க இல்லையே. அவர் வந்து அவரை வந்து நாளுக்கு நாள் நேசிக்கிறாங்க, நான் வந்து அவரை நம்புகிறாங்க, அவ்வளோதான். இந்த பைக்கு கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் அது எப்படி சார், அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் சாத்தியம் இல்லை? ஏங்க வீடு கொடுப்பேன்னு சொன்னது உங்களுக்கு தெரியல? வர வீடு ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கவரக்கூடிய வாக்குறுதியா? என்ன கவரக்கூடிய வாக்குறுதி? நான் பைக் கொடுப்பேன், எல்லாருக்கும் வீடு கட்டி தருவேன்றப்ப ஈவன் அப்போ இது வந்து அடிப்படை தேவையை நிறைவேற்றுவது அரசியல் கட்சியின் கடமைன்னு சொல்ல வரீங்களா? அப்படித்தானே அர்த்தம். நீங்கள் ஊழலை குறைங்க, காரை கொடுக்கலாம், வீட்டுக்கு ஒரு காரு. அவ்வளோ பணம் இருக்குன்றீங்களா தமிழ்நாட்டில்? ஏன் லார்ஜஸ்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் அவ்வளோ பேசும் திரு விஜயால ஏன் சார் தமிழ்நாட்டு மக்கள் பலராலும் சொல்லக்கூடிய டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்ல முடியல? டாஸ்மார்க்கை யார் இன்னைக்கு மூடுற சொன்னா? திமுக சொல்லிட்டு வந்தாங்க. வேற யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை? சார் ஈவன் விசிகா, நாம் தமிழர், இடதுசாரி எல்லாரும் விசிகா எங்க கேட்டுச்சு? இப்போ மாநாடு நடத்துனாங்க, மது கடைகளை மூட, தேசிய மது கொள்கை வேணும்னு மாநாடு நடத்துனாங்க. என்ன வளர்ந்துட்டு இருக்கீங்க நீங்க? மது கடையை மூடணும்னு சொல்ல நெவர் சார். நான் படிச்சு சார் படிச்சுங்களாங்க. அந்த மாநாடு எதுக்காக? மது ஒழிப்பு மாநாடு, தேசிய மது கொள்கை வேணும்னு. இன்னைக்கு அது எங்கேருந்து டிமாண்டா வருது? விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் டாக் அபவுட் டாஸ்மாக் டுடே? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கரண்ட்ல யாரும் இல்லை. இப்போ எதுக்கு அதை எடுத்துன்னு வரீங்க? ஸோ அது வேண்டாம். உலகம் முழுவதும் எப்படி நீங்க மதுக்கடைகள் மது இல்லாம வந்து ஏதோ ஒரு நாடு இருக்கா? எந்த நாடுமே இல்ல. அப்புறம் மதுக்கடையை இதுல வர்ற ஊழலை நீங்க சரி பண்ணுங்க. 50,000 கோடி புழங்கினாலும் டாஸ்மாக் நட்டத்தில் ஓடுது. ஏன் நட்டத்தில் ஓடுது? டாஸ்மாக் நட்டத்தில் போகுதா? உண்மைதாங்க. the company is running at loss. ஓகே. ஏன்? ஊழல் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஊழல் பண்ணுறாங்க.
பாட்டில் கொடுத்தா 10 ரூபாய் திருப்பி தரேன்னு சொல்றாங்க. ஏங்க ப்ரொக்யர்மெண்ட்லேருந்து அலாட்மெண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் டாஸ்மாகில் ஏன் உங்களுக்கு நட்டத்தில் போகுதுன்னு நான் சொல்கிறதே ஷாக்கிங்காக எனக்கு இருக்குல்ல. உண்மையாக சார் நீங்கள் போய் படிங்க. ஏன்னா நான் எனக்கு சில பேர் சொன்னது நான் படிச்சது என்னன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டு நம்ம சம்பளம்லாம் வாங்குறதுக்கு காரணமே டாஸ்மார்க்லேருந்து வர வருமானம் மட்டும். அண்டர் டிஎம்கே கவர்மெண்ட் டாஸ்மாக் இஸ் ரன்னிங் அட் லாஸ். ஓ, எல்லா துறையும் லாஸ் அப்போ. டாஸ்மாக் இஸ் ரன்னிங் அட் லாஸ். ஆஹா. அரசுக்கு என்று வருவாய் வரக்கூடிய துறை எதுவுமே இல்லையா சார் அப்போ இன்னைக்கு? இன்னைக்கு இல்லை தெரிஞ்சு ஆவின் போக்குவரத்துல லாஸ்ல மற்ற ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, சொத்து வரி, ரெஜிஸ்ட்ரேஷனு நிறைய இருக்குங்க. ஆனால் டாஸ்மாக் நட்டத்தில் ஓடுது, டிரான்ஸ்போர்ட் நட்டத்தில் ஓடுது, எல்லா பஸ் ஸ்டாண்டுமே அடகுல இருக்குது. ஆமாம், ரைட்டுங்களா? ஸோ இதை சரி பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் நேர்மையான ஒரு அரசு இருந்தால் போதும், குறைந்தபட்சம் நேர்மையான அரசு இருந்தால் போதும், இது சரி பண்ணிடலாம். சரி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார். தேங்க்யூ.